ஓம் சாந்தி. தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம். ஒருவர் சர்க்கஸ் மேனேஜரிடம் வந்து கேட்கிறார், உங்களுக்கு வித்தியாசமான ஆச்சரியமான விஷயங்களின் மீது ஆர்வம் இருக்கிறதா என்று கேட்கிறார். சர்க்கஸ் மேனேஜர், ஆமாம், கண்டிப்பாக இருக்கிறது, எனக்கு எப்போதும் அப்படிப்பட்ட விஷயங்களே வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியென்றால் என்னிடம் ஒரு நாய் இருக்கிறது, அந்த நாய் பியானோ வாசிக்கும். மேனேஜர் கேட்கிறார், அப்படியா, அந்த நாய் எங்கே இருக்கிறது, நான் அந்த நாயை பார்க்க வேண்டும் என்கிறார். அவர் ஒரு பெரிய பையை திறக்கிறார், அதிலிருந்து நாய் வெளியே வருகிறது. பிறகு ஒரு சிறிய பியானோவை எடுக்கிறார், அந்த நாய் அமர்ந்து பியானோ வாசிக்கிறது. ஆஹா, என்ன அருமையான மெல்லிசை! அந்த மேனேஜர் அந்த இசையில் மயங்கிவிட்டார். நான் இவ்வளவு அருமையான இசையை இதுவரை நான் கேட்டதில்லை. உங்கள் நாய் ரொம்ப திறமை வாய்ந்தது, எனக்கு இந்த பப்பி வேண்டும் என்று சொல்கிறார் மேனேஜர். சிறிது நேரத்தில் ஒரு பெரிய நாய் வந்து இந்த பப்பியை எடுத்து சென்று விட்டது. மேனேஜர் அதிர்ச்சி அடைகிறார். அவர் கேட்கிறார், என்னது இது என்று. அவர் சொல்கிறார், அது அவனுடைய அம்மா. அவனுடைய அம்மாவுக்கு அவன் டாக்டர் ஆக வேண்டும் என்று ஆசை என்று சொல்கிறார். எனவே பிறர் முடிவு செய்கிறார்கள் நான் யார், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று. நிறைய நேரத்தில் நாம் நாமாகவே இல்லை, வேறு யாராகவோ இருக்கிறோம். யாரோ கட்டளையிடுகிறார்கள், நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள், நீங்கள் என்னவாக இல்லை என்று. யாரோ வந்து சொல்கிறார்கள், ஓ, நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறீர்கள் என்று. உடனே அதை நாம் நம்புகிறோம். யாரோ வந்து சொல்கிறார்கள், நீங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப டல்லாக இருக்கிறீர்கள் என்று. உடனே நாம் அதை நம்புகிறோம். நாம் நம் பவரை பிறருக்கு கொடுத்து விட்டோம். இதுதான் பெரிய நோய். நாம் பிறர் என்ன சொல்கிறார்களோ அதை நம்புகிறோம். நாம் நம்முடைய உருவத்தை பிறர் சொல்லும் கருத்துக்கு ஏற்றாற் போல உருவாக்குகிறோம், பிறர் சொல்லும் விமர்சனத்துக்கு ஏற்றாற் போல உருவாக்குகிறோம். என் உருவத்தை அவர்கள் கருத்துக்கு இணங்க உருவாக்குகிறேன், அவர்கள் விமர்சனத்திற்கு இணங்க உருவாக்குகிறேன், அவர்களின் எதிர்ப்புக்கு இணங்க உருவாக்குகிறேன். அவர்கள் கட்டளையிடுகிறார்கள், அவர்கள் என்னை வழிநடத்துகிறார்கள். அப்போது நான் எங்கே இருக்கிறேன்? நான் தொலைந்து விட்டேன். எனவே நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்? இதை தெரிந்து கொள்வதற்கு முதல் விஷயம் ஆழ்ந்த அமைதியில் செல்வது, மற்றும் இரண்டாவது விஷயம் ஏகாந்தத்தில் செல்வது, அதாவது தனிமையில் செல்வது. யாரோ உங்களுக்குள் இருக்கிறார், அவருக்கு கவனிப்பு தேவை, அவருக்கு ஒரு அக்கறை தேவை. அவர் உங்களை அழைக்கிறார், வா, என்னிடம் வா, நான் காயப்பட்டிருக்கிறேன், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், எனக்கு உன்னுடைய கவனிப்பு தேவை, எனக்கு உன்னுடைய அன்பு தேவை என்று சொல்கிறது. நமக்குள் என்ன நடக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும். என்னுடைய உணர்ச்சிகளில் ஏதோ தவறு இருக்கிறது என்பதை கண்டறிய தெரிய வேண்டும். அதாவது டயக்னோஸ் பண்ண வேண்டும். டயக்னோசிஸ் தான் ட்ரீட்மெண்ட். எப்போது கண்டறிந்து விட்டீர்களோ அப்போது ட்ரீட்மெண்ட் ஆரம்பமாகிவிட்டது. மருத்துவத்தில் டயக்னோசிஸுக்கு பின்புதான் ட்ரீட்மெண்ட் என்பது ஏற்படும். ஆனால் ஆன்மீகத்தில் டயக்னோசிஸ் தான் ட்ரீட்மெண்ட். எப்போது கண்டறிந்து விட்டீர்களோ அப்போது ட்ரீட்மெண்ட் ஆரம்பமாகிவிட்டது. ஓம் சாந்தி.